الحمد لله رب العالمين الذي جعل في السماء بروجا وجعل فيها سراجا وقمرا منيرا، وهو الذي جعل الليل والنهار خلفة لمن أراد أن يذكر أو أراد شكورا. الصلاة والسلام على سيدنا محمد أرسله الله إلى كافة بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله، فقد قال الله سبحانه وتعالى عز وجل بعد أعوذ بالله من الشيطان الرجيم: بسم الله الرحمن الرحيم. وما يعلم جنود ربك إلا هو وما هي إلا ذكرى للبشر. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم، ونحن على ذلك من الشاهدين والشاكرين، والحمد لله رب العالمين. நிறையுடைய வாழ்வழித்து நடுநிலத்தை காக்க வந்த மறையளித்த இறைவனுக்கே மாபெரும் புகழ் அனைத்தும். அவனையே போற்றுகின்றேன், புகழ்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். சத்திய தூதர், சன்மார்க்க போதகர், சாந்தி மார்க்கம் ஏந்தி வந்த உயிருக்கு உயிரான, உயிரை விட மேலான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும், அந்த சாந்தி மார்க்கத்தின் சாம்ராஜ்யத்தை கட்டியெழுப்புவதற்காக தம்முடைய உயிர்களை எல்லாம் படிக்கற்களாக பாவித்த உத்தம சஹாபாக்கள், தபிஊன்கள், தபஉ தபிஈன்கள், இன்னும் கியாமத்து பர்யந்தம் அந்த சத்திய மார்க்கத்தை உள்ளபடி உண்மையான வடிவில் எடுத்து நடந்த, எடுத்து நடக்கின்ற, எடுத்து நடக்கப் போகின்ற அத்துணை முஸ்லிமான முஃமினான ஆண்கள், பெண்கள் அனைவர்கள் மீதிலும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகட்டும். புனிதமிக்க ஜும்ஆவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வுடைய மாளிகையில் நேரக்காலத்தோடு இஅ்திகாஃபுடைய நிய்யத்தோடு நல்லதை கேட்போம், அதன்படி அமல் செய்வோம் என்ற எண்ணத்தோடு, தேற்றத்தோடு, தேவையோடு நிலத்திலே வந்து உட்கார்ந்திருக்கும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே, ரப்புல் இஸ்ஸத் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா எம்முடைய வாழ்க்கையில் அவையெல்லாம் எடுத்து நடக்கும்படியே விரக்குகின்றானோ அத்துணை விடயங்களை எம்முடைய வாழ்க்கையில் அவசரமாக தியாகம் செய்து எடுத்து நடந்து கொள்ளும்படியும், எவையெல்லாம் தடுத்து நிறுத்துங்கள், ஹராம் என்று எச்சரிக்கை செய்திருக்கிறானோ அத்துணை விடயங்களை எம்முடைய வாழ்க்கையில் முற்றுமுழுதாக தவிர்ந்து விலகி ஒதுங்கி நடந்து கொள்ளும்படி முதல் அடியேன் குடும்பத்தினர்கள், அப்பால் அடியார்களின் குடும்பத்தினர்களுக்கும் தக்வாவை கொண்டு வஸியத் இன்னும் நசீஹத் செய்து கொள்கிறேன். தக்குல்லாஹ். கண்ணியவான்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே, அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்லுகிறான், நான் மேலே ஓதிய ஆயத், வமா யஅலமு ஜுனூத ரப்பிக இல்லா ஹுவ வமா ஹிய இல்லா ذிக்ரா லில் பஷர். அல்லாஹ்வுடைய படைகளின் எண்ணிக்கையை அல்லாஹுவை தவிர வேறு யாருமே அறிய மாட்டார்கள். அல்லாஹ்வுக்கு என்ற படைகள் இருக்கிறது. அவைகளுடைய எண்ணிக்கைகள் எப்பொழுதும் இந்த உலகத்திற்கு அந்த படைகள் வரும் என்ற அறிவு ரப்புக்கு மாத்திரம்தான் இருக்கிறது. உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்களுக்கு அந்த அறிவு கொடுக்கப்படவில்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே, ஜுனூத ரப்பிக், அல்லாஹ்வுடைய படைகள் என்றால் என்ன? எப்படி அல்லாஹ் இந்த உலகத்திலே மனிதர்களை படைத்திருக்கிறானோ, ஜின் இனங்களை படைத்திருக்கிறானோ, அது போன்று அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து உருவாக்கப்பட்ட ஒன்று தான் நோய்கள் என்பது. அது போன்று அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து உருவாக்கப்பட்ட படைகளில் ஒன்று தான் விலைவாசி கூடுதல் என்பது. அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வருவது தான் பஞ்சம் ஏற்படுவது என்பது.
அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே, இப்படி பல படைகள் அல்லாஹ்வுக்கு இருக்கின்றன. அந்த படைகளை எப்பொழுது உலகத்திற்கு அனுப்புவான் என்பதை, எந்த சந்தர்ப்பத்தில் எந்த இடத்தில் அல்லாஹ் அனுப்புவான் என்பதை அவனுடைய கரத்திலே அல்லாஹ் வைத்திருக்கிறான். அனுப்பக்கூடிய சந்தர்ப்பத்தில் மனிதர்களாகிய எங்களுக்கு கூட அதனை தடை செய்ய முடியாது சகோதரிகளே. எனவே வாழக்கூடிய மனிதர்கள் நல்ல மக்களாக வாழ்ந்தால், வலவ் அன்னா அஹ்லல் குரா ஆமனூ வத்தகூ, வாழக்கூடிய மக்கள் நல்ல மக்களாக வாழ்ந்தால் ரப்புடைய புறத்திலிருந்து நல்லது வரும், பரக்கத்து வரும், வெற்றி வரும், ரஹ்மத்து வரும். அதே போன்று வாழக்கூடிய மக்களுடைய தீமைகள், பாவமான காரியங்கள், ரப்புக்கு மாற்றம் செய்யக்கூடிய செயற்பாடுகள் அதிகமானால், அஃப அமின அஹ்லுல் குரா அன் யஅதியஹும் பஅஸுனா பயாத்தன் வஹும் நாயிமூன். அல்லாஹ் சொல்லுகின்றான், நீங்கள் தூங்கிக் கொண்டிருப்பீர்கள், விழித்து பார்த்தால் ரப்புடைய அஸாபு, ரப்புடைய சோதனைகள், வேதனைகள் இறங்கும். நீங்கள் தூங்குவீர்கள், எழும்பி பார்த்தால் 400 ரூபாய்க்கு இருந்த பெட்ரோல் 490 ரூபாய்க்கு மாறி இருக்கும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, துகன் வகும் யல்அபூன், கடைகளிலே நீங்கள் தெருக்களிலே பிஸியாக இருப்பீர்கள், சகஜமாக பேசிக் கொண்டிருப்பீர்கள், ஒருவருக்கொருவர் சிரித்து பேசிக் கொண்டிருப்பீர்கள். திடீரென அத்தியாவசிய பொருட்கள் அதிகமாக்கி விட்டது என்று கேள்விப்படும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே, இதே அடிப்படையில் தான் அல்லாஹ்வுடைய சோதனைகள் எம்முடைய தீமைகளை வைத்து, பாவமான காரியங்களை வைத்து, ரப்புக்கு செய்யக்கூடிய மாற்றங்களை வைத்து இந்த உலகத்திலே அல்லாஹ் அனுப்பி கொண்டிருக்கிறான், இறக்கிக் கொண்டிருக்கின்றான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே, அதே அடிப்படையிலே அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா கூஃபாவிலே இருக்கிறார்கள். நிலநடுக்கம் ஏற்படுகிறது. நிலநடுக்கம் ஏற்பட்ட உடனேயே அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அன்னவர்கள் சொன்னார்கள், சொன்னார்கள், அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்து அவனுடைய கோபத்தை நீங்கள் சம்பாதிக்க வேண்டாம் என்றார்கள். மக்களே, அல்லாஹ்வுக்கு விருப்பமான செயல்களை செய்யுங்கள், நலவுகளை அதிகமாக செய்யுங்கள். அதே போன்று நீங்கள் பாவமான காரியங்களை செய்வதை விட்டும் உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்கள் மக்களுக்கு உபதேசம் செய்தார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எமது நாட்டிலும் 2019 தொடக்கம் இதுவரைக்கும் பல இன்னல்களையும் பல சிக்கல்களையும் பொருளாதாரத்திலே பல கஷ்டங்களையும் குறிப்பாக எமது முஸ்லிம் சமூகம் மேற்கொண்டு வருகிறது. சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதிகமாக சோதனைக்கு நாளுக்கு நாள் உள்வாங்கப்படுகிறோம். இன்னும் பஞ்சங்கள் அதிகமாகிக் கொண்டே செல்கிறது. அதிகமானவர்களுக்கு தொழில் வாய்ப்பினுடைய சிக்கல், சரியான தொழில் வாய்ப்பு கிடையாது, பணம் சம்பாதிப்பதற்கான வழி கிடையாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரிகளே, எனவே மிக முக்கியமான தலைப்பாக இன்றைய தினம் நான் எடுத்துக்கொண்டது பஞ்சம். இந்த பஞ்சத்தை பற்றி நாங்கள் கொஞ்சம் கதைப்போம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சில வரலாறுகளை இந்த இடத்திலே நான் முன்வைக்குகின்றேன். அதை படிக்கின்ற போது நான் விளங்கிக் கொண்ட ஒன்று என்னவென்றால்,
எங்களுக்கு சரியான பஞ்சம் இதுவரைக்கும் வரவில்லை என்பதை நான் விளங்கிக் கொண்டேன். அல்லாஹ் கூடிய நல்லடியார்களே, உலகத்தில் ஏற்பட்ட மிக டேஞ்சரான 10 பஞ்ச வரலாறுகள் இந்த இடத்திலே நான் முன்வைக்குகின்றேன். ஐரோப்பாவிலே 1317 மிக பெரிய பஞ்சம் ஒன்று ஏற்பட்டது. 75 லட்சம் பேர்கள் சாப்பிட உணவில்லாமல் மரணமானார்கள் சகோதரிகளே. அதே போன்று 1773 இந்தியா பங்களாதேஷில் ஒரு பஞ்சம் ஏற்பட்டது. அதில் 1 கோடி பேர்கள் பசி காரணமாக சாப்பிட உணவில்லாமல் மரணமானார்கள் சகோதரிகளே. அதே போன்று ஆகவும் கொடூரமான பஞ்சம் சைனாவை தாக்கியது. 1961 19ஆம் நூற்றாண்டில் பஞ்சம் வந்து 6 கோடி பேர்கள் மரணமானார்கள் பசியில் சகோதரிகளை, சாப்பிட வசதி இல்லாமல். இது அனைத்தையும் நாங்கள் அனைவர்களும் கேள்விப்பட்டிருக்கிறோம், நாங்கள் அனைவர்களும் படித்திருக்கின்றோம். ஆனால் அருமை நாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திற்கு பின்னர் மிக பெரிய பஞ்சம் ஹிஜ்ரி 17 ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் রাদিয়াল্লাহு தஆலா அன்னவர்களுடைய ஆட்சி காலத்திலே ஏற்பட்டது. ஆபுர் ரமாத் என்பதாக அதற்கு சொல்லப்படும் சாம்பல் வருடம் என்பதாக சொல்வார்கள். அதுதான் பஞ்சம். 9 மாத பஞ்சம். மழை இல்லாமல் இருந்தார்கள். பூமியில் விவசாயம் காய்ந்து அழிந்தே போனது. மக்கள் சாப்பிட உணவில்லாமல் மரத்திலிருந்து விழக்கூடிய காய்ந்த இலைகளையும் காய்ந்து கிடக்கின்ற புல்களையும் சாப்பிட ஆரம்பித்ததாக வரலாறு சொல்லுகிறது சகோதரிகளே. இன்னும் சிலர்கள் அதை சாப்பிட்டு பசி போகாததால் எலி பொந்துக்குள்ளே கையை போட்டு எலிகளை பிடித்து சாப்பிட்டார்கள். அல்லாஹ் கூடிய நல்லடியார்களே, இவ்வளவு பஞ்சம் வாட்டியது உமர் ரலியல்லாஹு தஆலா அன்னவர்களுடைய ஆட்சி காலத்திலே. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்னவர்கள் இஷாவுடைய தொழுகையை முடித்துவிட்டு வீட்டிற்கு சென்று ரப்பிடத்திலே கையை ஏந்தி அழுவார்களாம், துஆ செய்வார்களாம். யா அல்லாஹ் லா தஜ்அல் ஹலாக உம்மத்தி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய உம்மத்தை என்னுடைய ஆட்சியில் வைத்து அழித்து விடாதே யா அல்லாஹ் என்று துஆ செய்வார்களாம். அல்லாஹ் கூடிய நல்லடியார்களே, பின் பஞ்சம் அதாவது தீர்ந்தது எப்படி? சில காலங்களுக்கு பின்னால் மழை வேண்டி தொழுதார்கள். மழை பொழிந்தது, பஞ்சம் குறைய ஆரம்பித்தது சகோதரிகளே. அதே போன்று தான் அரபு நாடுகளை எடுத்துக்கொண்டால் பகதாதில் ஹிஜ்ரி 329 பஞ்சம் ஏற்பட்டது. கோடிக்கணக்கு பெருமதியான வீடுகளை ஆயிரங்களுக்கு விற்றுவிட்டு எதற்காக விற்றார்கள்? ஒரு புடி சாப்பாடு சாப்பிட வேண்டும் என்பதற்காக, பசிக்காக, கோடீஸ்வரராக ஆக்க வேண்டும் என்பதற்காக அல்ல, பசிக்காக, உணவிற்காக அதாவது பல கோடி பெருமதியான வீடுகளை ஆயிரங்களுக்கு விற்றார்கள் சகோதரிகளே. அதே போன்று தான் இப்னு ஜௌசி ரஹிமஹுல்லாஹ் அன்னவர்கள் இந்த வரலாற்றை பேசிக் கொண்டு வருகின்ற நேரம் சொல்லுகிறார்கள், ஹிஜ்ரி 334ஆம் ஆண்டில் பஞ்சம் பசி தாங்க முடியாமல் எப்படி உமர் ரலியல்லாஹு தஆலா
அன்னவர்களுடைய காலத்திலே புல்களையும் மரத்திலிருந்து விழக்கூடிய இலைகளையும் சாப்பிட்டார்களோ அது போன்று இவர்கள் பசி தாங்க முடியாமல் நாய்களையும் பூனைகளையும் பிடித்து சாப்பிட்டதாக வரலாறு சொல்லுகிறது. அந்த அளவுக்கு பஞ்சம் சகோதரர்களே. தாரீகிலே வருகிறது, ஒரு பெற்றோர் ஒரு பிள்ளையை காணவில்லை என்று தேடி சென்று கொண்டிருக்கிறார்கள். அப்படியே தேடி தேடி செல்கின்ற போது ஹாஷிமியா கோத்திரத்தினுடைய ஒரு பெண் அந்த பிள்ளையை அதாவது ஒரு பாத்திரத்திலே போட்டு அந்த குழந்தையை பொறித்து சாப்பிட்டு கொண்டிருக்கிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வரலாறு சொல்லுகிறது, அந்த பெண்ணை கடைசியாக இந்த காரணத்தால் கொலை செய்ததாக வரலாறு சொல்லுகிறது. சகோதரிகளே, ஒரு பறவை மலத்தை கழித்து விட்டால் இந்த மலத்தை நீக்கி பார்லியை அதிலிருந்து தோண்டி எடுத்து சாப்பிட்டார்கள். சகோதரிகளே, மக்கள் பசியால் நாளுக்கு நாள் மரணமாக்க ஆரம்பித்தார்கள். ஆனால் மரணிக்குகின்ற ஜனாசாக்களை அடக்கம் செய்வதற்கு மக்கள் வரவில்லை. அடக்கம் செய்யக்கூடிய தேவைப்பாட்டை விட பசியினுடைய தேவைப்பாடு அதிகம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தக்மிலத்து தாரீஹு தபரியிலே இமாம் மக்திசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்கள் சொல்லுகிறார்கள், அன்னவர்கள் எழுதியிருக்கிறார்கள், பசியால் மரணித்த ஜனாசாக்களை அடக்கம் செய்யாததால் அந்த ஜனாசாக்களை நாய்கள் சாப்பிட்டது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே, ஹிஜ்ரி 334 ஏற்பட்ட கடுமையான பஞ்சம் இதுதான் சகோதரிகளே. அதற்கு பிறகு அதே போன்று 449 ஒரு பஞ்சம் பக்தாதில் இருந்து அதாவது புகாரா வரைக்கும் பஞ்சம் தாக்கியது. அதே அந்த நேரத்திலே பக்தாதிலே ஒரு நாளைக்கு 16,000 பேர்கள் மரணமாக்கும் வரை எண்ணிக்கை கூடிக்கொண்டே சென்றது. சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பின்பு பஸ்ரா வரை அந்த பஞ்சம் தாக்க ஆரம்பித்தது. பஸ்ராவிலே சாப்பிட வழி இல்லாமல் நாய்களை பூனைகளையும் அதே போன்று பிடித்து சாப்பிட்டு அந்த நாட்டிலே நாய்கள் பூனைகள் இல்லாமல் போனது. சகோதரிகளே, அதே போன்று தான் யாராவது அடக்கம் செய்யப்பட்டு விட்டால் அந்த நாட்டிலே பசியின் காரணமாக மரணித்து அடக்கம் செய்யப்பட்டு விட்டால் அந்த இடத்தை கண்காணித்து அவர்கள் அங்கு சென்று அந்த ஜனாசாவை தோண்டி எடுத்து பச்சையாக சாப்பிட்டதாக வரலாறு சொல்லுகிறது. சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே, ஆனால் இப்படியாப்பட்ட பஞ்சம் நாங்கள் கேள்வித்தான் பட்டிருக்கிறோம். எங்களுக்கு நிச்சயமாக இதுவரை வரவில்லை. சகோதரிகளே, இதுவரை அப்படியான பஞ்சம் வரவில்லை. இதற்கே நாம் பஞ்சம் பஞ்சம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இது போன்று பஞ்சமா சகோதரிகளே இதற்கு முன்னால் வந்திருக்கிறது என்பதை விளங்குவதற்காக சொல்லுகிறேன். அதே போன்று ஹிஜ்ரி 457 ஆண்டு பஞ்சம் எகிப்தை தாக்கியது. சித்தா முஸ்தன்ஷிரியா என்றால் சித்தா முஸ்தன்ஷிரியா என்றால் அல் முஸ்தன்ஷிர் பில்லா என்ற அந்த காலத்திலே இருந்த ஒரு ஜனாதிபதியினுடைய அதாவது ஒரு ஜனாதிபதியினுடைய காலத்திலே ஏற்பட்ட ஒரு பஞ்சம். அல் முஸ்தன்ஷிர் பில்லா என்ற அந்த ஜனாதிபதியுடைய காலத்திலே
ஏற்பட்ட பந்தத்திற்கு பேரு தான் ஷித்தா முஸ்தன்ஷிரியா என்பதாக சொல்லப்படுகிறது. எகிப்தி நாட்டிலே நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் 7 வருடங்கள் பஞ்சம் ஏற்பட்டது. அதற்கு பிறகு யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வசீராக, அமைச்சராக அந்த நாட்டிலே, அதாவது அந்த நாட்டிலே நியமிக்கப்பட்டதாக வரலாறு சொல்லுகிறது சகோதரிகளே. அதற்கு பிறகு ஏற்பட்ட ஹிஜ்ரி 457 ஃபாத்திமியாக்களுடைய 8வது கலீஃபா அல் முஸ்தன்ஷிர் பில்லா என்று சொல்லக்கூடியவர் வரலாறுகளை படித்தால் விளங்கும். எப்பொழுது வரலாறுகளில் நோய்கள் சொல்லப்பட்டிருக்கிறதோ, இந்த இடம் இந்த ஆண்டில் தாக்கப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ, அந்த நோய்க்கு பின்னால் பஞ்சம் வந்ததாகத்தான் வரலாறுகளில் நாம் காண்கின்றோம் சகோதரிகளே. அதே போன்று எகிப்தில் ஒரு கொள்ளை நோய் ஒன்று பரவ ஆரம்பித்தது. அதற்கு பிறகு பஞ்சம் ஏற்பட்டது. கலீஃபாவை பார்த்து அவர்களுடைய ஆலோசகர்கள் சொன்னார்கள், மிக பெரிய ஒரு பஞ்சம் இந்த நாட்டிற்கு ஏற்பட போகிறது. நீங்கள் என்ன செய்யுங்கள், அத்தியாவசியமான பொருட்களை ஸ்டாக் பண்ணி நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். ஏன், மிக பெரிய பஞ்சம் ஏற்பட்டால் நீங்கள் கஷ்டப்படுவீர்கள். அல் முஸ்தன்ஷிர் பில்லா என்று சொல்லக்கூடியவர் தேவையான பொருட்களை ஸ்டாக் செய்தார். 80,000 ஆடைகள், 20,000 கேடயங்கள், 20,000 வாள்கள், முத்துக்கள், மரகதங்கள், இது அனைத்தையும் விற்று ரொட்டி சுட்டு சாப்பிடுவதற்கு மாவு வாங்கி வைத்தார் சகோதரிகளே. மாவு வாங்கி வைத்தார். இவரெல்லாம் நாட்டினுடைய ஜனாதிபதியா என்று கூட தோன்றலாம். சுயநலவாதியான தலைவர் அல்லவா? இவனுடைய மனைவி அரசிகள் என்ன செய்தார்கள் தெரியுமா? முஸ்தன்ஷிர் பில்லா என்று சொல்லக்கூடிய இந்த ஜனாதிபதியினுடைய மனைவி சாப்பிட உணவில்லாமல் ஈராக்கை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார். சென்ற நேரத்திலே பாதையிலே மரணித்து விடுகிறாள். பசி காரணமாக மரணித்து விடுகிறாள். இந்த ஜனாதிபதியே இருந்த சொத்துக்களை விற்று ரொட்டி சுட்டு சாப்பிடுவதற்கு மாவு வாங்கி வைத்தார். ஜனாதிபதிக்கும் ஜனாதிபதியினுடைய மனைவிக்கும் இந்த நிலை என்றால், நாட்டிலே வாழக்கூடிய மக்களுக்கு, பொதுமக்களுக்கு என்ன நிலையாக இருக்கும் சகோதரிகளே? நாளுக்கு நாள் விலைவாசிகள் அதிகமாக ஆரம்பித்தது. தற்கால நிலையை பாருங்கள். பெட்ரோல், அதே போன்று அத்தியாவசிய பொருட்கள், தேவையான உணவு வகைகள் அதிகமாக இருக்கிறது. ஏன் காரணம் என்று நாம் நாட்டை குறை சொல்வோம், அரசை குறை சொல்வோம். அதற்கு முன் ஒரு கணம் முஸ்லிம்களாகிய நாம் எதை குறை சொல்ல வேண்டும் என்பதை கடைசியாக நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துகிறேன். அத்தியாவசிய பொருட்கள் அதிகமாகிக் கொண்டே செல்கிறது. அன்றைய தினம் ஒரு முட்டையினுடைய விலை 8 ரூபாய், 10 ரூபாய். இன்றைய தினம் ஒரு முட்டையினுடைய விலை 45 ரூபாய், 40-45 ரூபாய். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, முஸ்தன்ஷிர் பில்லாவுடைய காலத்தில் ஒரு முட்டையினுடைய விலை 10 கீராத்தாக விற்கப்பட்டது சகோதரிகளே. 10 கீராத் என்றால் எமது நாட்டினுடைய இன்றைய ரேட் 21,000 ரூபாய்க்கு
ஒரு முட்டை விற்கப்பட்டது முஸ்தன்சிர் பில்லாவுடைய காலத்திலே. ஒரு ரொட்டி 50 தீனாருக்கு விற்கப்பட்டது. 50 தீனார் என்றால் 20 தீனார் இருந்தாலே ஒருவர் ஜக்காத்து கொடுக்க வேண்டும். 85 கிராம் தங்கம், ஒரு கிராம் 10,000, அதாவது ரூபாய். ஒரு ரொட்டியினுடைய விலை எப்படி பார்க்கின்ற போது 21 லட்சத்திற்கு ஒரு ரொட்டியினுடைய விலை இருந்தது சகோதரர்களே. ஒரு கிலோ கோதுமையினுடைய விலை 40,000 ரூபாய். இப்படி அல்லாஹ் எகிப்தை சோதிக்க ஆரம்பித்தான். எகிப்தை சோதிக்க ஆரம்பித்தான். எகிப்திலே ஃபுஸ்ஸா என்று சொல்லக்கூடிய ஒரு சிட்டி இருக்கிறது. அந்த சிட்டியிலே 20 வீடுகள் நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் அல்லவா? இந்த அமைச்சர் இந்த ஏரியாவிலே 10 வீட்டை கட்டி கொடுத்திருக்கிறார். 10 வீடும் ஒரே மாதிரியான வீடாகத்தான் இருக்கும். அது போன்று ஃபுஸ்ஸா என்ற சிட்டியிலே 20 வீடுகள். அதற்கு ஹாரத்து தபக்கி என்று இன்றும் அந்த இடத்திற்கு அழைப்பார்கள். ஹாரா என்றால் ஏரியா, தபக்கி என்றால் பிளேட், டிஸ்ட்ரிக்ட் சொல்லப்படும். அல்லாஹ் கூடிய நெல்லடியார்களே, பிளேட் ஏரியா என்பதாக அந்த சிட்டிக்கு அழைப்பார்கள். பெரும் வரலாறே இருக்கிறது. இந்த பேர் வருவதற்கு காரணம் சகோதரிகளே, எல்லோரும் ஒன்றுபட்டார்கள். 20 வீட்டிலே வசிக்கக்கூடியவர்களும் ஒன்றுபட்டார்கள். ஒன்றுபட்டு 20 வீட்டையும் விற்றார்கள் சகோதரிகளே. ஏன் விற்றார்கள்? பசி கொடுமை தாங்க முடியாமல். ஒரு வீடு 1000 தீனார். 1000 தீனார் என்றால் 4 கோடியே 25 லட்சம் பெறுமதி. அல்லாஹ் கூடிய நெல்லடியார்களே, 20 வீடுகளையும் 85 கோடி ரூபாய்க்கு பெறுமதியான வீடுகள் 20ஐயும் விற்றார்கள் சகோதரிகளே. ஒரு ரொட்டியை அந்த கோடி ரூபாய்க்கு வாங்கி நாங்கள் சாப்பிட வேண்டும் என்பதற்காக, பசியை போக்க வேண்டும் என்பதற்காக. அல்லாஹ் கூடிய நெல்லடியார்களே, இப்படி அல்லாஹ் அவர்களை சோதித்திருக்கிறான். அதற்கு பின்னால் அவர்கள் இப்படி பணமில்லாமல் மீண்டும் பிராணிகளை பிடித்து சாப்பிட்டதாக வரலாறு சொல்லுகிறது சகோதரிகளே. இப்படி நாய்களை பூனைகளையும் பிடித்து அவர்கள் சாப்பிட்டு நாய் இல்லாமல் நாய் கூட டிமாண்டாக மாறியது. ஒரு நாயினுடைய விலை 2 லட்சத்திற்கு விற்கப்பட்டது. வளர்க்க அல்ல சகோதரிகளே, சாப்பிட. வரலாறு தெரிந்த சமூகமாக எம் முஸ்லிம் சமூகம் மாற வேண்டும் சகோதரிகளே. ஒரு பூனையினுடைய விலை 1,27,000 ரூபாய்க்கு விற்கப்பட்டது. வளர்க்க அல்ல சகோதரிகளே, எடுத்து சாப்பிடுவதற்காக வேண்டி. இந்த நிலையை பேச அந்த நாட்டினுடைய ஜனாதிபதியை சந்திக்க அந்த அமைச்சர் வருகிறார். எதிலே வருகிறார்? நாட்டினுடைய நிலையை எப்படி சீராக்குவது, எப்படி சீராக்குவது, இந்த நாட்டை மறுமலர்ச்சி உள்ள நாடாக எப்பொழுது நாங்கள் மாற்றுவது என்ற விடயத்தை பேச அமைச்சர் ஜனாதிபதி இருக்கக்கூடிய இடத்திற்கு வருகிறார். எதிலே வருகிறார்? காரில் அல்ல சகோதரிகளே, கோவேறு கழுதையிலே வருகிறார். வந்து கோவேறு கழுதையை அந்த ஒரு இடத்திலே கட்டிவிட்டு ஆலோசனை செய்துவிட்டு வந்து பார்த்தார். கோவேறு கழுதையினுடைய முள் மாத்திரம் தான் இருக்கிறது. சதையை சாப்பிட்டு விட்டார்கள்.
மக்கள் பசி கொடுமையினால். அல்லாஹ் கூடிய நெல்லடியார்களே, அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே, பின்பு விசாரணை நடக்கிறது. எமது நாட்டை போன்றுதான் விசாரணை நடக்கிறது. அந்த விசாரணையிலே 3 பேர்களை சந்தேக நபராக கைது செய்கிறார்கள். பின்பு அந்த 3 நபரும் தான் கோவேறு கழுதையை சாப்பிட்டார்கள் என்று உறுதி கொண்டதன் பின்னால் தூக்கிலிடுகிறார்கள். சகோதரிகளே, தூக்கிட்டு அவர்களை கொலை செய்து ஜனாசாவை அடக்க முடியும் அவர்களுக்கு. ஆனால் அடக்கவில்லை. மக்கள் பார்வைக்காக தொங்க விட்டார்கள். அரசுக்கு கை வைத்தால் இதுதான் நடக்கும் என்ற பாடத்தை பொதுமக்களுக்கு புகுத்த வேண்டும் என்பதற்காக ஜனாசாக்களை தொங்க விட்டார்கள். மறுநாள் வந்து பார்க்க தொங்கவிட்ட ஜனாசாக்களை கூட, தொங்கவிட்ட அந்த 3 ஜனாசாக்களையும் அந்த நாட்டு மக்கள் பசி கொடுமையினால் சாப்பிட்டு விட்டார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதுதான் பஞ்சம், இதுதான் பஞ்சம். எமக்கு வந்தது பஞ்சம் அல்ல, அதில் ஒரு பஞ்சு, அதில் ஒரு தூசி. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இமாம் சகியுத்தீன் அல் மர்கஸி ரஹிமஹுல்லாஹ் அன்னவர்கள் இகாஃபத்துல் உம்மா என்ற கிதாபிலே இந்த சம்பவத்தை பேசிக் கொண்டு வருகிறார்கள். முஸ்தன்சிர் பில்லாவுடைய காலத்திலே ஒரு நாளைக்கு 18,000 பேர்கள் மரணமானார்கள் பசி கொடுமையினால். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே, கடைசியாக நாங்கள் விளங்க வேண்டிய ஒன்று தான், நாளுக்கு நாள் அதாவது பணம் அதிகமாக செலவழிகிறது, பஞ்சம் கூடிக்கொண்டே செல்கிறது, விலைவாசி அதிகமாகிறது. நான் இங்கு அரசை அதாவது பொலிட்டிக்கல் பேச வரவில்லை, மார்க்கத்தின் மூலமாக சில விடயங்களை முன்வைக்க வந்திருக்கிறேன். நாங்கள் விளங்க வேண்டும், இது பஞ்சத்தினுடைய ஆரம்பமாக இருக்கலாம். ஆனால் அந்த வரலாறுகளை பார்க்கின்ற போது இது பஞ்சமே இல்லை சகோதரிகளே, இது பஞ்சமே இல்லை. இப்பொழுது நேரமிடம் கொடுக்காது, நீண்ட வரலாறாக பதிவு செய்திருக்கிறார்கள். கடைசியாக விடயத்துக்கு வருகிறேன். பஞ்சம் வருவதற்கும் விலைவாசிகள் அதிகமாக்குவதற்கும் யாரு காரணம் சகோதரிகளே? யாரு காரணம்? நாட்டை குறை சொல்வதா? தலைவர்களை குறை சொல்வதா? அல்லது எம்முடைய கடைக்காரர்களை குறை சொல்வதா? இல்லை சகோதரிகளே, இல்லை, இல்லையே இல்லை. நாம் அருமை நாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 5 காரணங்களை சொன்னார்கள். இந்த 5 காரணங்களும் உலகத்தில் நடக்குமானால் நீங்கள் விலைவாசி அதிகத்தை எதிர்பாருங்கள், பஞ்சத்தை எதிர்பாருங்கள். அதில் ஒன்று தான் விபச்சாரம். விபச்சாரம் சமூகத்தில் அதிகமானால் பஞ்சத்தை எதிர்பாருங்கள் என்றார்கள். இன்று எம்முடைய சமூகத்திலே இது நடக்காமலா இருக்கிறது சகோதரிகளே? சர்வ சாதாரணமாக நடந்து கொண்டிருக்கிறது. திருமணம் முடிக்காதவர்கள் மாத்திரமல்ல, திருமணம் முடித்தவர்களும் முடித்ததன் பின்னால் ஈடுபடுகிறார்கள். சகோதரிகளே, வெட்கம் பார்க்க வேண்டாம், குற்றம் பார்க்க வேண்டாம். ஒரு மனைவி போதாவிட்டால் 4 வரைக்கும் கொண்டு செல் என்று சொன்ன மார்க்கம் நீங்கள் ஒன்றோடு சுருக்கிவிட்டு, சுருக்கினால் பாவம் செய்யாமல் மனைவிக்காக வாழ கற்றுக்கொள்ள வேண்டும்.
பிள்ளைகளுக்காக வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அதையும் தாண்டி மார்க்கம் ரப்பு அல்லாஹ் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய புனிதமான இந்த மார்க்கம், இது வழிகாட்டியதன் பிரகாரம் நாம் வாழ பழகிக் கொள்ள வேண்டும். இரண்டாவது, விலைவாசிகள் அதிகமாக்குவதற்கு, பஞ்சம் அதிகமாக்குவதற்கு காரணம் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய ஸஹீஹான ஹதீஸ், வியாபாரத்தில் மோசடி நடக்குமானால் பஞ்சத்தை எதிர்பாருங்கள், விலைவாசி கூடும், அதை எதிர்பாருங்கள். மூன்றாவதாக, ஆட்சியாளர்களுடைய அநியாயம், ஆட்சியாளர்கள் அநியாயம் செய்வார்கள் என்ற 3 விடயத்தை மார்க்கம் சொல்லி தந்திருக்கிறது. நேரமிடம் கொடுக்காது, கடைசியாக சொல்லுகிறேன், பஞ்சம் வராமல் இருக்க நாம் என்ன செய்ய வேண்டும்? குர்ஆன் 3 விடயங்களை கற்றுத் தந்திருக்கிறது. முதலாவது, பஞ்சம் வராமல் இருக்க, ஒரு ஊருக்கு, ஒரு நாட்டுக்கு பஞ்சம் வராமல் இருக்க, விலைவாசி அதிகமாக்காமல் இருக்க 3 விடயங்களை செய்யுங்கள். முதலாவது, மக்கள் எல்லாம் டூப்ளிகேட் தக்குவாதாரிகளாக அல்ல, ஒரிஜினல் தக்குவாதாரிகளாக மாறுங்கள். மக்களுக்கு காட்டுவதற்கு தக்குவாதாரிகளாக அல்ல, ரப்புக்கு காட்டுவதற்கு தக்குவாதாரிகளாக மாறுங்கள். இரண்டாவது, அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்யுங்கள். وَمَا كَانَ اللَّهُ مُعَذِّبَهُمْ وَهُمْ يَسْتَغْفِرُونَ. குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுகிறான், இஸ்திக்ஃபார் செய்யுங்கள், அவனுடைய சோதனைகள் குறையும். மூன்றாவதாக அல்லாஹ் அதாவது குர்ஆன் எமக்கு கற்றுத் தருகிறது, மா யஃஅலுல்லாஹு அதாவது மா யஃஅலுல்லாஹு பிஅதாபிக்கும் இன் ஷகர்தும் வ ஆமன்தும். உங்களுக்கு கிடைத்திருக்கின்ற அருட்கொடைகளுக்கு அடிக்கடி நன்றி செலுத்துங்கள். இது 3ஐயும் செய்தால் உண்மையான தக்வா, அடிக்கடி வாழ்க்கையிலே இஸ்திக்ஃபார், கிடைத்த நிஅமத்துகளுக்கு நன்றி செலுத்தும் பழக்கம் இருந்தால் விலைவாசி கூடுதல் இல்லாமல் போகும், பஞ்சம் நம்முடைய வாழ்க்கையிலே இல்லாமல் போகும். அது போன்று கடுமையான நோய்கள் இல்லாமல் போகும் சகோதரிகளே. எனவே அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய வாழ்க்கையிலும் நிறைய சோதனைகளை அவன் பக்கம், அவன் புறத்திலிருந்து தந்திருக்கிறான். எனவே மார்க்கம் சொல்லும் மருந்தை கொண்டு வைத்தியம் செய்து இப்படியாப்பட்ட குறைபாடுகளை என் வாழ்க்கையில் இல்லாமலாக்கிக் கொள்ள ஏகவல்ல அல்லாஹ் நம்ம துணை பேர்களுக்கும் துணை நிற்பானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்களை மன்னிப்பாயாக. இரகசியமாக பரகசியமாக செய்த பாவங்களை மன்னிப்பாயாக. எங்களை கபூல் செய்வாயாக. பொருளாதாரத்திலே பரக்கத்தை ஏற்படுத்துவாயாக, பணத்திலே பரக்கத்தை ஏற்படுத்துவாயாக, அபிவிருத்திகளை ஏற்படுத்துவாயாக. குழந்தைகள் மூலமாக கண்குளிர்ச்சியை தருவாயாக, மனை மக்கள் மூலமாக நிம்மதியை தருவாயாக, வாழ்க்கையிலே இன்பத்தை தருவாயாக, நிம்மதியாக வாழ தௌஃபீக் செய்வாயாக. எங்களை பெற்று வளர்த்து ஆளாக்கிய ஸ்ரீதேவிக்குடைய பாவங்களை மன்னிப்பாயாக. அவர்களுடைய வாழ்க்கையை வளமாக்குவாயாக. நோய்களை குணப்படுத்துவாயாக. அவர்களை கபூல் செய்வாயாக. உயிரோடு வாழ்ந்தால் நல்ல முறையிலே வாழ வைப்பாயாக. மரணித்திருந்தால் கபரை மண்ணறையை பொன்னறையாக மாற்றுவாயாக. அதே போன்று உலக அறிவை காட்டி தந்த ஆசிரியருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. நுபுவத்துடைய அறிவை காட்டி தந்த சங்கையான உஸ்தாத்மார்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. எங்களுடைய நண்பர்கள், அன்பர்கள், மனை மக்கள், சந்ததிகள், சகோதரர்கள்,
ஊர் மக்கள் அத்துணை பேருடைய பாவங்களையும் மன்னிப்பாயாக. 100க்கு 100 தொழுகையாளிகளை உருவாக்குவாயாக. அமால்களோடும் இபாதத்துகளோடும் மஸ்ஜிதோடும் தொடர்புள்ளவர்களாக ஆக்குவாயாக. எங்கள் அனைவர்களையும் கபூல் செய்வாயாக. வாழ்க்கையிலே பரக்கத்தை ஏற்படுத்துவாயாக. பஞ்சங்களை இல்லாமல் ஆக்குவாயாக. பஞ்சங்களை போக்குவாயாக. அபிவிருத்தியை தருவாயாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.